அதிமுகவை மீட்க தர்ம யுத்தம் 3.0வை ராமநாதபுரத்தில் தொடங்கியிருக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சங்கடமளிக்கும் விதமாக ஓபிஎஸ்கள் படையெடுப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சியை எப்படியாவது மீட்பேன் என சொல்லி வருகிறார் ஓபிஎஸ். பாஜகவோடு கூட்டணி அமைக்க பலமுறை முயற்சி செய்தவருக்கு இறுதியாக கூட்டணியில் ராமநாதபுரத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அதில் யார் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சுயேட்சை வேட்பாளராக என்ட்ரி கொடுத்தார் ஓபிஎஸ். அதிமுகவை மீட்பதாக கூறி சட்ட போராட்டம் ஒருபுறம் நடக்க, மக்களிடம் நீதி கேட்டு ராமநாதபுரத்தில் தர்ம யுத்தம் என்றார் ஓ பன்னீர்செல்வம். ராமநாதபுரம் தொகுதி ராஜா சேதிவண்ணருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நான் நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் ராமநாதபுரம் மக்கள் என்பதை எண்ணித்தான் அந்த தொழில் நான் இருக்கின்றேன். ஓ பன்னீர்செல்வம் என்ட்ரியால் நட்சத்திர தொகுதியாக மாறிப்போனது ராமநாதபுரம். ஓபிஎஸ்ஸின் யுத்தம் எப்படி இருக்க போகிறது என அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் ஆரூடம் கூறி தொகுதியை உன்னிப்பாக கவனிக்க, அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவோ தர்ம யுத்தத்திற்கான தடபுடல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வந்தது. இதற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் ஓபிஎஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு அங்கு தொடர்ச்சியாக படையெடுக்கிறார்கள் ஓபிஎஸ்கள். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம், திருமங்கலம் ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், ராமநாதபுரம் வாலந்தரவைச் சேர்ந்த ஒய்யாரம் மகன் பன்னீர்செல்வம் என ஓ அல்லது ஓ பன்னீர்செல்வம் என பெயர் கொண்டவர்கள் எல்லாம் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். ஓபிஎஸ்க்கு எதிராக எத்தனை ஓபிஎஸ்யா என அதிர்ச்சியாக கேட்டால் இதற்கு எண்டே கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் என பெயர் கொண்டவர்களுக்கு எல்லாம் ராமநாதபுரத்தில் டிமாண்ட் இருக்கிறது என்ற பேச்சே அரசியல் வட்டாரத்தில் உலாவுகிறது. எனவே இன்னும் ஓ பன்னீர்செல்வம் என பெயர் கொண்டவர்கள் களம் இறங்கலாம் என்ற தகவலும் அங்கிருந்து வெளியாகி வருகிறது. தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை தோல்வியடைய செய்ய அவரது பெயரை கொண்ட டம்மி வேட்பாளர்களை சுயேட்சையாக பிற கட்சிகள் களம் இறக்குவது அரசியலில் பொதுவான வியூகமாகவே இருக்கிறது. இப்போது இது போன்ற ஒரு வியூகம்தான் ராமநாதபுரத்திலும் வகுக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் நிலவுகிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளின் வேட்பாளர்கள் பெயரில் டம்மி வேட்பாளர்களை களமிறக்கினால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் கட்சி சின்னம் பலமாக பார்க்கப்படும். ஆனால் சுயேட்சைகளுக்கு அறிமுகம் இல்லாத சின்னமே பெரும்பாலும் கொடுக்கப்படும். எனவே இப்படி பல ஓபிஎஸ்கள் களமிறங்குவதும் சின்னங்கள் ஒதுக்கப்படுவதும் ஓபிஎஸ்க்கு சவாலாகவே அமையும். வாலி சின்னத்தையே கேட்கிறார் ஓபிஎஸ். இதே சின்னத்தை போட்டி ஓபிஎஸ்களும் கேட்கலாம். அப்போது குலுக்கல் முறையிலேயே சின்னம் ஒதுக்கப்படும். ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் 3.0க்கு ஓபிஎஸ்களே சவாலாகி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.